மூன்றாவது மெகா நாணயம் மற்றும் தபால் தலை கண்காட்சி சென்னை எழும்பூர் ஹால் சாலையில் உள்ள சிந்து இந்து மண்டல் சங்கம் சிந்து சதன் ஜிலே லால் சதுக்கத்தில் தென்னிந்திய நாணய சேகரிப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் வழங்கும் மிகப்பெரிய மூன்றாவது மெகா நாணயவியல் மற்றும் தபால் தலை கண்காட்சி நடைபெற்றது. இங்கு நமது வரலாற்று சிறப்புமிக்க முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பழங்கால நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள், பழைய சேர சோழ முகலாயர்கள் காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள், பிரிட்டிஷ் இந்திய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள், குடியரசு நாணய மற்றும் தபால் தலை போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் திருநாவுக்கரசு அவர்களால் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து பார்வையாளர் பாஸ்கர், இக்கண்காட்சி அனைவரும் காண வேண்டிய ஒன்றாகும். 1000 நோட்டு ஒரு நேரத்தில் இந்தியாவில் இருந்தது. ஆனால் அதை நான் இப்போதுதான் இங்கு வந்துதான் பார்த்தேன். கண்காட்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள் இடம்பெற்றிருப்பது சிறப்பு மிக்கதாக இருந்தது. ராதாகிருஷ்ணன் என்பவர் கிடைப்பதற்கு அரிய நாணயங்கள் விலை அதிகமாக விற்கும் என்றும், இங்கு நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள புத்தகங்களும் விற்கப்படுகிறது என தெரிவித்தார். புத்தகத்தில் ஒரு நாணயம், ரூபாய் நோட்டுகளை பற்றிய அத்தனை தகவல்கள் இருக்கும் என்றார். சில நேரங்களில் இங்கு நாணயங்கள் திருடு போவது உண்டு. திருடனாய் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எனவும் நாங்கள் முடிந்தவரை கவனத்துடன் செயல்படுகிறோம் என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். இந்த கண்காட்சி வந்து சவுத் இந்தியா காயின் கலெக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து 3வது நாணய கண்காட்சி நடத்துகிறோம். இந்த ஆர்கனைசர் வந்து எங்கள் அப்பா தான். இவர் பேர் எஸ் திருநாவுக்கரசு. இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பழைய நாணயங்கள், தபால் தலைகள், பழைய நோட்டுகள், வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள், அதுக்கப்புறம் மெயினாக ஆன்டிக்ஸ் நம்ம பார்க்க. இப்போ நம்மளுக்கு எப்படி சொல்றது, நாணயங்கள் பார்த்தோன்னா சோழ எம்பையர், சோழா, சேரா, பாண்டியா அவங்க காயின்ஸ்ல இருந்தோம். அதுல முகல் எம்பையர் காயின்ஸ்ல இருந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதே நோட்ஸ்னா கூட அந்த கண்ட்ரி நோட்ஸ்ல, இப்போ ஃபாரின் கண்ட்ரி கூட எடுத்தீங்கன்னா ஏர்ல இருந்து செட் அர்ஜென்டினா, பேங்காக் எல்லா கண்ட்ரி நோட்ஸும் நம்ம பார்க்கலாங்க. இந்த நாணய கண்காட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாணயம் இருக்கு எனக்கே தெரியாது. ஓப்பனா சொன்னா, எங்க அப்பா அவர் இந்த ஃபீல்ட்ல 20 இயர்ஸ் இருக்கா. இந்த ஃபீல்ட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். என்னடா கேட்டா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இப்போ 10 ரூபாய் இருக்கு எனக்கு, அதான் இப்பதான் இந்த நோட்டை யூஸ் பண்றேன். இது முன்னாடி 10 ரூபாய் நோட்டு, காந்தி நோட்டு வேற மாதிரி இருக்கும், 100 ரூபாய் நோட்டு வேற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய் நோட்டு இவ்வளவு பெருசா எப்பறம் என் வாழ்க்கையில நான் பாக்குறேன். ஆனா நம்ம 1000 ரூபாய் நோட்டு வரைக்கும் இப்போ வந்து டிமானிட்டைஸ் பண்ணியாச்சு. நான் அந்த இதான் நோட்டு. இப்ப நான் எங்க வந்துறேன், நான் இவ்வளோத்தையும் நான் கத்துறேன். இது வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ், மக்கள் எல்லாருமே கத்துக்கணும். அது மாதிரி ஃபேக் மூலமா நிறைய பேர் போறாங்க. அந்த ஃபேக் முதல்ல நம்ம தடுக்கணும். ஃபேக்ல என்ன சொல்றாங்க, இப்போ இந்த காயின் வைஷ்ணவி தேவி, 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி ஒரு காயின் 10 லட்ச ரூபாய் போவோம். ஒரு காயின் 10 லட்ச ரூபாய் போவோம்னா, இப்போ ஆளாளுக்கு ஈச் இப்போ ஒவ்வொரு மொத்தம் 70 ஸ்டால் இருக்கு. 70 ஸ்டால்ல வந்து எல்லாரும் எப்படி 10 பாக்கெட் வச்சுப்பாங்க. ஒரு பாக்கெட்ல 100 காயின் இருக்கு. அப்போ அவங்களே எப்போ கோடி செலவு, நாங்களே எதுக்கு இவ்வளவு ஸ்டால் பண்றோம், எங்களுக்கு நாங்க பாட்டி செய்யல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓகே நம்மளுக்கு காசு வந்துச்சு. இப்படி இங்க ஒரு சில ஸ்கேமர்ஸ் பண்றதுனால எங்க பேர் கெட்ட பேர் ஆகுது. இப்போ நான் பீப்புளும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இல்ல எங்க ஃபேக்கார நடத்துவாங்க, அந்த ஒரு பயம் வந்து, அந்த பயம் இன்னைக்குமே வரக்கூடாது. நாங்க எல்லாருமே ஒரு அசோசியேஷன் மூலமா நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் ப்ரொசீஜரா நாங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு நாங்க இந்த மாதிரி பண்றோமே. அது எப்பவுமே எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் ஆகுதுன்னா, அதுமே மக்கள் யாருமே ஏமாறக்கூடாது. அதுதான் இந்த மெயின் கண்டது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வரலாறு தெரியலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வரலாறு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஆனா நம்ம காயின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஹிஸ்டரி இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி திங் சார். அது காயின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி, எது வந்தா, அதனால நம்ம மெயினா எல்லாரும் பார்க்கணும். பாத்தீங்கன்னாக்க சில காயின்லாம் வந்து ரொம்ப கம்மியா அடிச்சாங்க. ஒரு கான்ட்ரவர்சி 2007ல திலக் 150வது வருஷத்துக்கு முதல்ல காயின் அடிச்சாங்க. அதை அடிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, திலக் ஜி 150வது வருஷம் நிறைவுன்னு போட்டாங்க. உடனே பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, திலக்குக்கு எப்படி நீங்க ஜி போனீங்க, மகாத்மா காந்தி காயின் வந்து முதல்ல மகாத்மா காந்தி ஜின்னு இல்ல, ஆனா திலக்குக்கு மாத்திரம் ஜி போட்டீங்கன்னு ஒரு பெரிய கலாட்டா ஆச்சு. உடனே அந்த திலக் ஜி காயின் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் அப்படியே நிறுத்திட்டாங்க. சோ இன்னைக்கு அந்த 5 ரூபா காயின் ஜி, திலக் ஜின்னு இருக்கிற காயின் கொஞ்சோண்டு தான் வெளில வந்தது. மொத்தமே மின் பண்ணது அவ்வளவுதான். அந்த காயின் இன்னைக்கு 10,000 ரூபாய். சோ ரேரிட்டி அந்த மாதிரி வரும். ரேரிட்டி ஆச்சுனாக்க விலை ஜாஸ்தியா இருக்கும். இது 3 நாள் நடக்கும் சார். வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். 2 ஆல் இந்தியா பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் ஆல் கண்ட்ரி நோட்ஸ், காயின்ஸ் அண்ட் இது. சில பேர் வந்து பிரிட்டிஷ் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா கலெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் அதுக்கு முன்னாடி முகல் பீரியட் இது கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா விதமான வெரைட்டிஸும் இங்க கிடைக்கும். சரி, நீங்க பார்த்து எடுக்கணும், அவ்வளவுதான். என் பேர் ராதாகிருஷ்ணன் சார். நான் 40 வருஷமா கலெக்ட் பண்றேன். அவேர்னஸ்க்கு நிறைய புக்ஸ் இருக்கு சார்.
there are books are printed. அந்த புக்ஸ்ல இதை வந்து எப்போ மின்ட் பண்ணாங்க, அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், எவ்வளவு வெயிட் இருக்கும், இந்த காயினோட வெயிட் எவ்வளோ எல்லாம் இருக்கும் அதுல. ஆமா ஆமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதில் இங்க வரவங்க வருவாங்க. இந்த கண்காட்சிகள் வந்து அப்ராட்லயும் நடக்கும், துபாய் ஹாங்காங் மாதிரி நடக்கும். அங்கிருந்து சில பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பெரிய டீலர்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சின்ன டீலர்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. சார் அது இது இருக்கிற திருடராய் பார்த்து திறந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க சார். அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கேயே சில நேற்று ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாரு ஒரு காயினை தெரிஞ்சவர், அது நடக்கதான் நடக்கும், அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன கேமரா இருக்கும், கேமரா கண்ணையும் மறைச்சிடுவாங்க, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.